எடுத்துக்காட்டு 7.26 அருள் தனது குடும்ப விழாவிற்கு 150 நபர்கள் தங்குவதற்கு ஒரு கூடாரம் அமைக்கிறார். கூடாரத்தின் அடிப்பகுதி உருளை வடிவிலும் மேற்பகுதி கூம்பு வடிவிலும் உள்ளது. ஒருவர் தங்குவதற்கு 4 சதுர மீட்டர் அடிப்பகுதி பரப்பும் 40 கனமீட்டர் காற்றும் தேவைப்படுகிறது. கூடாரத்தின் உருளையின் உயரம் 8 மீட்டர் எனில் கூம்பின் உயரம் காண்க. ஓகே, எந்த இரண்டு உருவங்கள் கொடுத்திருக்காங்க பாருப்பா? உருளை கூம்பு. கூடாரத்தின் அடிப்பகுதி உருளை, மேற்பகுதி கூம்பு. பாய் சார். சார் ஒரு கூடாரம் அமைக்கிறோம் சார். படத்தெல்லாம் பாத்துக்கிறேன்ப்பா. டென்ட் போட்டுக்கிட்ட பாத்துக்கிறீங்களா இல்லையா? டென்ட் போட்டு எங்கன்னா போனாங்கன்னா போயிட்டு இப்படி போட்டு தங்குவாங்களே. சரி, விட்டு போங்க. அடிப்பகுதி உருளை வடிவத்துல இருக்குது, மேற்பகுதி எந்த வடிவத்துல இருக்கு? வடிவத்துல இருக்கு. சரியா சாமி? நீங்க பாத்தீங்கன்னா டென்ட் இப்படிதான் இருக்கும். இப்படி மேல நிக்க வச்ச மாதிரி இருப்பாங்க, கீழே இப்படி இருக்கும். சரியாம்மா? அது திருப்பி இழுப்பான். சரி, ஒருவர் தங்குவதற்கு 4 சதுர மீட்டர் அடிப்பகுதி பரப்பும். எத்தனை பேர் தங்குறாங்க? ஒருத்தர் தங்கறதுக்கு எவ்வளவு இடம் தேவை? அவர் உட்காரணும், அவர் படுக்கணும், இது பண்ணா எவ்வளவு சதுர மீட்டர் பரப்பளவு தேவைப்படுகிறது? ரைட்டா? இந்த இடத்துல தான் உட்காருவார், படுப்பாரு, எல்லாம் இது பண்ணுவார். இந்த உருளையில தான் நடக்கும் இதெல்லாம். எவ்வளவு காற்று தேவைப்படுதுன்னு பாருங்கப்பா. 40 கனமீட்டர் காற்று. அப்ப கனமீட்டர் அப்படின்னு சொன்னா கன அளவுன்னு கொடுத்தா என்ன அளவு கொடுத்துட்டாங்கன்னு அர்த்தம்? கன அளவு கொடுத்துட்டாங்க. அப்ப எதனுடைய கன அளவு கொடுத்துட்டாங்க? கூடாரத்தின் கன அளவு கொடுத்துட்டாங்க. கூடாரத்தின் கன அளவு. அப்ப கூடாரத்தின் கன அளவுனா எந்த இரண்டு உருவங்களின் கன அளவு சேர்த்தா நமக்கு கூடாரத்தின் கன அளவு கிடைக்கும்? உருளையின் கன அளவு பிளஸ் கூம்பின் கன அளவு. ரைட்? கூடாரத்தின் கன அளவு எவ்வளவு கொடுத்துட்டாங்க? ஈக்குவல் டு 40 கனமீட்டர். அடிப்பகுதி பரப்பு எவ்வளவு தேவைப்படுதா? ஒருத்தருக்கு எவ்வளவு தேவைப்படுதா? 4 சதுர மீட்டர். அடிப்பகுதி பரப்புனா எந்த வடிவத்துல இருக்குமா? உருளை வடிவமா? வட்ட வடிவத்துல இருக்கு. அப்ப எவ்வளவு தேவைப்படுதா? 4 சதுர மீட்டர். 4 சதுர மீட்டர். இப்ப கூம்பினுடைய கன அளவு ஈக்குவல் டு நீங்க 40 ஃபார்முலா போட்டுக்கலாமா? கூம்பின் கன அளவு, சாரி கூம்பின் நம்பர், கூடாரத்தின் கன அளவு. கூடாரத்தின் கன அளவு. இந்த கூடாரத்தின் கன அளவு அப்படிங்கிறது யார் யார் சேர்ந்தது? உருளையின் கன அளவு பிளஸ் கூம்பின் கன அளவு ஈக்குவல் டு 40 கன மீட்டர். உருளையின் கன அளவு ஃபார்முலா என்னது? பை ஆர் ஸ்கொயர் பிளஸ் கூம்பின் கன அளவு என்னது? உருளையின் கன அளவில் 3இல் 1 பங்கு. அப்ப நான் சொன்ன 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 40. இங்க பாரு சாமி, அடிப்பகுதி பரப்பு நீங்க சொல்லிட்டீங்க. அடிப்பகுதி எந்த வடிவத்துல இருக்குன்னு சொல்லியாச்சு நம்ம. அப்ப வட்டத்தினுடைய பரப்பளவு எவ்வளவு நமக்கு? வட்டத்தின் பரப்பளவு அடிப்பரப்பு ஈக்குவல் டு பை ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு எவ்வளவு கொடுத்துட்டாங்க? 4 சதுர மீட்டர். சரி, இப்போ உருளையினுடைய ஆரமும் கூம்பினுடைய ஆரமும் எப்படி இருக்கும்? சமமா இருக்கும். அப்போ ஆர் ஸ்கொயர் பிரச்சனை இல்லை நமக்கு. ஹெச் பாருங்க, கூடாரத்தின் உருளையின் உயரம் கொடுத்துட்டாங்க. அப்ப உருளையின் உயரம் இதானே? உயரம் இது h1 வச்சுக்கிறேன், இதனால வச்சுக்கிறேன் h2. அப்போ கூம்பினுடைய உயரம் h2 இதான் கேக்குறாங்க. யாருடைய உயரம்? உருளையின் உயரம் h1 எவ்வளவு கொடுத்துட்டாங்க? 8. இப்ப பொதுவா யார் இருக்காங்க பாருங்க. பை ஆர் ஸ்கொயர் இருக்கா? பொதுவா எழுதலாமா? இப்ப பை ஆர் ஸ்கொயர் பொதுவா எழுத என்ன பண்ணோம்? பிராக்கெட் என்ன இருக்கு? h1 1/3 கேன்சல் பண்ணலாமா? ஒரு முறை h1 1/3 into h2 equal to 40. பை ஆர் ஸ்கொயர் எவ்வளவுன்னு கொடுத்துட்டாங்க? அடிப்பகுதி பரப்பு எவ்வளவுன்னு கொடுத்துட்டாங்க? 4 சதுர மீட்டர். 4ன்னு கொடுத்துட்டாங்க. சோ 4 into h1 உடைய மதிப்பு யாரு? உருளையின் உயரம் எவ்வளவுன்னு கொடுத்திருக்காங்க? 8.
8 plus 1/3 H2 equal to 40. ரெண்டுத்துக்கு நடுவுல என்ன குறி? பெருக்கல். பெருக்கலா இருக்கிறனால அந்த பக்கம் போச்சுன்னா சொல்லுங்க. ஒரு நாள் 40. அப்போ மீதி என்ன இருக்கும்? 8 plus 1/3 H2 plus 8 அந்த பக்கம் போச்சுன்னா -8. ரைட். 10ல இருந்து 8 நீங்கன்னா 2. யார் மட்டும் தேவை? H2 அப்போ வகுத்தலா இருக்கிற 3 தேவையில்லாத அந்த பக்கம் எடுத்துனோம்னா பெருக்கலாம். 4H2 H2 equal to 6 centimeter. இப்போ நீங்க ஒண்ணு கேட்கலாம், எதுக்கு மிஸ் 150 பேர் தங்கறதுக்குலாம் கொடுத்து வச்சுக்கிறாங்க அப்படின்னு கேட்டா, எத்தனை பேர் தங்கணும் அப்படின்னு சொன்னாலும் எத்தனை கூடாரம் தான் அமைக்கிறாரு அவரு? ஒரு கூடாரம் தான். அப்போ உயரம் பொதுவா தானே இருக்கணும். அப்ப 150 பேருக்கு போனா ஒருத்தர் போனா முட்டிக்கும், இன்னொருத்தர் போனா முட்டாது அப்படின்னு சொல்லிட்டு உயரம் இடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தமே இல்ல. அப்போ ஒருத்தருக்கான உயரமே நமக்கு அந்த கூம்பினுடைய உயரம்ன்றது பொதுவானது. அப்ப 150 பேர் ஏன் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா, ஒருத்தர் தங்கறதுக்கு இவ்வளோ அப்படின்னு சொன்னா 150 பேர் தங்கறதுக்கு எவ்வளவு இடம் தேவைப்படும்னு கேட்டா, நீங்க 4 × 15 பேருக்குன்னா எவ்வளவு? 15 நாள் 60. ஒரு முட்டையை சேர்த்தீங்கன்னா 600 வந்துடும் உங்களுக்கு. மீட்டரா? சென்டிமீட்டர் கொடுத்து. ஓ மீட்டரா, சாரி சார். மீட்டர். அப்போ இது ஏன் மிஸ் இதை கொடுத்துருக்காங்க? நம்ம உயரம் தான் கண்டுபிடிக்கணும். எத்தனை பேர் தங்கறதுக்கான உயரம்னாலும் ஒருத்தர் தங்கறதுக்கான உயரம் கூடாரத்தின் உயரம் தானே அது. அப்போ இது ஏன் மிஸ்னா இது தேவையில்லை. 150 பேர் வராங்க, ஒரு ஃபங்க்ஷனுக்கு வரனால இத்தனை பேர் வருவாங்கன்றதுக்காக கொடுத்து வச்சுக்கிறாங்க. ஒருத்தருக்கு தனியா கூடாரம், 150 பேருக்கும் கூடாரம் தான், ஒரே ஒரு கூடாரம் தான் அமைக்கிறாரு. அப்போ உருளையினுடைய உயரம் தெரிஞ்சா போதும். ஆரமும் ரெண்டுத்துக்குமே பொதுவாக தான் வரப்போகுது. உருளையினுடைய ஆரமும் கூம்பினுடைய ஆரம் சமமா இருக்கும். கூம்பினுடைய உயரம் நம்ம என்ன பண்ணிடலாம்? ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஓகே.